உதயநிதி ஸ்டாலின் இன்றைய தினம் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது நான் எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையா, யாரு பாரதிய ஜனதா முரட்டு அடிமையா, முரட்டு அடிமைன்னு எங்கேயாச்சும் கண்டிருக்கிறீங்களா? புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு இந்த முரட்டு அடிமையை கொடுத்தா உங்க தாத்தாவுக்கு என்னன்னு கொடுக்கறது? ஆனா சத்தியமா சொல்றேன், எடப்பாடி அவர்கள்ட்ட வந்து இந்த முரட்டு பதிலடி நான் எதிர்பார்க்கவே இல்லை. உதயநிதி அவர்களே, யாரை பார்த்து முரட்டு அடிமைன்னு சொல்றீங்க? என்னைய முரட்டு அடிமைன்னு சொன்னா அப்ப உங்க தாத்தாவை என்ன சொல்றதுன்னு டொடான்னு திருப்பி காமிச்சாப்புல. பார்த்தா நீங்க பாஜக கூட கூட்டணியில் இருக்கும்போது மட்டும் அது நல்ல கட்சி, அதிமுக இருந்தா மட்டும் உங்களுக்கு வந்து அது வந்து கெட்ட கட்சியா அப்படின்னு கேட்டாரு. பார்த்து பேசுங்க, நீங்க வந்து கத்துக்குட்டி சரியா, உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வேணும்னு சொல்லிட்டு பக்குவமா அட்வைஸ் பண்ணி பயங்கரமான பதிலடி கொடுத்துருக்காரு. மனுஷன் பயங்கரமா கலாய்ச்சி விட்டுருக்க அப்படின்னு சொல்லலாம். உங்க தாத்தா வாஜ்பாய் கூட இருக்காரு பாருங்க, அந்த போட்டோவை காமிச்சு பங்கமா கலாய்ச்சிருக்காரு. நான் முரட்டு அடிமை அப்படின்னா இவருக்கு என்ன பேரு அப்படின்னு. அதாவது உதயநிதி அவர்களே, அவருக்கு வந்து எப்படின்னா அவங்க தாத்தாவை திட்டணும், அதனால தாத்தாவை திட்ட முடியாது இல்லையா, அதனால என்ன சொல்லி அவங்க தாத்தாவை திட்டிக்கிறாரு அப்படின்னு பயங்கரமா பதிலடி கொடுத்திருக்காப்ல எடப்பாடி பழனிசாமி. தாத்தா வாஜ்பாயோட இருக்காரு, இவருக்கு என்ன பட்டம் கொடுக்க போறாரு? ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேச வேண்டும். கட்டுக்குட்டி நீங்க. இப்போ அதிமுக கட்சியில யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ அவதான் திமுக கட்சியில இப்போ கூட்டணி இருக்கிறாங்க. திமுக கட்சியில யாரெல்லாம் கூட்டணி அங்க வச்சாங்களோ அதுதான் அதிமுக இருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். அதை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். ஆகவே நான் முரட்டு அடிமை இல்லை அப்படின்னா உங்க தாத்தா முரட்டு அடிமையா? ஏன்னா தாத்தா பேச முடியாது, அதனால என்ன குறிப்பிட்டு தாத்தா பேசியிருக்கார்.